குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம 8th மேத்ஸ்ல லெசன் 1 நம்பர்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நம்ம ரீகேப்ஸ் எல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது நம்பர்ஸ்னா என்ன, கவுண்டிங் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் இயல் எண்கள், விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், தசம எண்கள், விகிதமுறு எண்ணை தசம வடிவத்தில் எழுதுதல், எண்கோட்டில் குறித்தல் மற்றும் எண்கோட்டில் வரைதல், அந்த நம்பர் மேப் பண்றது, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நான் அது ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு வீடியோ சிமுலேஷனும் காமிச்சேன். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததோடைய ஜஸ்ட் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஃபில் இன் த பிளாங்க் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். என்னென்ன கொஸ்டின்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஒரு 5 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்க போறது இந்த நம்பர்ஸோடைய ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதோடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1.1 பார்க்க போறோம். ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நல்லா ஐடியாஸ் கிடைக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் நான் ஷேர் பண்றேன். ஆன்சர்ஸ் நீங்க சாட் செஷன்ல தெரியும்னா சொல்லுங்க, தெரியாதுன்னா நான் அதை எப்படி பண்ணணுங்கிறது சொல்றேன். ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு மதிப்பெண் வினாக்கள் உங்க புக்ல இருந்து தான் இது வந்திருக்கு. இது எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்ல ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படிங்கிற டாபிக்ல கார்ட் கேட்பாங்க. ஸோ நீங்க நம்ம கிளாஸ்லயே ஒரு டாபிக்ஸும் முடிக்கும் போது அப்பப்பவே இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க, படிச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு உட்காந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. -19/5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் -19/5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதோட ஹிண்ட் சொல்லிடுறேன். ஆன்சர்ஸ் நீங்க சாட் செஷன் ஓபன் பண்ணி சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு இன்ட்ராக்டிவா இருக்கும் கிளாஸ். -19 divided by 5 இங்கிலீஷ்லயும் அப்படியே சைமல்டேனியஸா காமிச்சிடுறேன். -19/5 lies between the integers dash and dash. -19/5 is lies between the integers dash and dash. ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப இந்த -19 divided by 5 அப்படிங்கிறது இப்ப இப்படியே டைரக்டா உங்களுக்கு கிராஸ் பண்ண தெரியும்னா 5 1 5 I 3 15 இந்த மைனஸ் அப்போ 0.8 அப்படின்னு சொல்லிட்டு வருது அந்த இடத்துல. அப்போ இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, -3 and -4க்கு நடுவுல இந்த -19.5 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர்ஸோட உங்களுக்கு கொஸ்டின்ஸும் ஷேர் ஆகும். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி, நீங்க ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆன்சர்ஸ் தெரியறவங்க சாட் செஷன்ல ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. The decimal form of the rational number 15 divided by -4 is dash.
15 டிவைடட் பை -4 உடைய தசம வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெசிமல் ஃபார்ம் அப்படின்னா தசம வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. -15 டிவைடட் பை -4 உடைய இது திட்ட வடிவில கிடையாது. இப்ப வந்து நீங்க இருந்தாலும் இதோடைய தசம வடிவம் வந்து கொடுக்கலாம். -15 டிவைடட் பை -4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் டேஷ் ஆகும். இதேதான் 4 4 4 3 3 4 12 பாயிண்ட் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 3 இருக்கும், சைபர் போட்டுப்பீங்க. 7 4 28 பேலன்ஸ் 2 இருக்கும். திருப்பியும் வந்து 0 ஆட் பண்ணுங்க. 5 டைம்ஸ் 20 ஸோ -3.75 அப்படிங்கிறது தான் ஆன்சர். தசம வடிவம் -3.75. அடுத்தது மூணாவது கேள்வி. -8/3 மற்றும் +8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஷில் இருந்து சம தொலைவில் இருக்கும். இங்கிலீஷ்லயும் காமிச்சிடுறேன். The rational numbers -8/3 and +8/3 are equidistant from dash. அதாவது இங்க -8/3 கொடுத்திருக்காங்க, +8/3 இங்க வரும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது 0 1 2 3 இங்க -1 -, இந்த -8/3யும் +8/3யும் சம தொலைவில் 0ல இருந்து இருக்கும். பூஜ்ஜியத்துல இருந்து இதுவும் இதுவும் சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கொஸ்டின். The next rational numbers in the sequence is -15/24, 20/-32, -20/25/40 is dash. இதுக்கு அடுத்த ரேஷனல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்லயும் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் -15/24, இதுல ஒரே ஒரு இது மட்டும் எழுதும் போது அப்படியே பாருங்க. நான் சொல்லும் போது அப்படியே நான் எழுதுறேன் பாருங்க. -15 டிவைடட் பை 24, அடுத்தது வந்து 20 டிவைடட் பை -32, மைனஸ் கீழே வந்து. மூணாவது -25, திருப்பி மேல போயிருக்கு. 40 என்ற வரிசையின் அடுத்த விகிதமுறு எண் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இங்க 15 20 25 5 மடங்கா போயிட்டே இருக்கு. கீழே 24 32 40 8 மடங்கா ஆட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து 5 மடங்கும் இது வந்து 8 மடங்கும் ஆட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இங்க 5 மடங்குங்கும் போது அடுத்ததா இங்க வர்றது மைனஸ் கீழே வரும். 25ங்கும் போது அடுத்தது 30, இங்க 40ன்னு சொல்லும் போது 48. 8 மடங்கு அப்படிங்கும் போது 48. 30 டிவைடட் பை -48. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இது கொடுத்திருக்கிற 3 நம்பர் ஏதோ பேஸ் பண்ணி ஆட் ஆயிட்டே போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு 4th நம்பர் எது வரணும் அப்படிங்கிறத நம்ம போடணும். சரிங்களா? சோ அடுத்தது 5வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பா. -58/-78 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. 58 divided by -78 இதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, திட்ட வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்,
இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பண்ண முடியும். இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 2s are 6, balance 1, 3 9s are 18. So 39 minus 29 divided by 39 is the answer. சித்த வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம்னா ஓகேங்களா. ஸோ இதோட இன்னைக்கு MCQ முடிஞ்சதுப்பா. நம்ம இப்போ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1க்கு லெசன் உள்ள போலாம். ஓகே, லெசன் 1.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் MCQ கொஸ்டினா நம்ம இப்ப பார்த்துட்டோம். சரிங்களா. ரெண்டாவது கொஸ்டினும் சரியா தவிர அது MCQ கொஸ்டின்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சோ மூணாவது கொஸ்டின்ல இருந்து நம்ம பார்க்கலாம். என்கோட்டின் மீது கேள்வி குறியிடப்பட்டுள்ள இடங்களில் அமைந்த விகிதமுறு எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நிமிஷம் உங்களுக்கு புக்கை காமிச்சிடுறேன். புக்ல கொஸ்டின்ஸ் வந்து ஷோ பண்ணிடுறேன். என்கோட்டின் மீது பயிற்சி 1.1ல மூணாவது கேள்வி. ஓகேங்களா. என்கோட்டின் மீது கேள்வி குறியிடப்பட்டுள்ள இடங்களில் அமைந்த விகிதமுறு எண்களை காண்க. 3 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்லயும் காமிச்சிடுறேன். Find the rational numbers represented by each of the question marks marked on the following number line. First பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அங்க பாருங்க, எங்க மார்க் பண்ணிருக்காங்க, ஒரு ஆரோ மார்க் வந்து -3க்கும் -4க்கும் நடுவுல ஆரோ மார்க் கொடுத்திருக்காங்க. சோ அப்போ -3க்கும் -4க்கும் இடையில இருக்கிற அந்த பார்ட்ஸ 3 பாகமா பிரிச்சு 2வது பகுதியில தான் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 4 இதுவா, அதாவது -2க்கும் 3க்கும் பாத்தீங்கன்னா போர்டு பாருங்க அப்படியே சைட்ல. இது வந்து -3, இது வந்து -4. சோ இத வந்து 2 பார்ட்டிஷனா 1 2 மூணாவதா வந்து 4ன்னு இருக்கு. இங்க மூணாவது பார்ட்ல தான் ஆரோ மார்க் கொடுத்திருக்காங்க. இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இது வந்து எது ரெண்டுக்கு நடுவுல இருக்கு, 3க்கும் 4க்கும் நடுவுல இருக்கு. -3க்கும் -4க்கும் -3 அண்ட் -4க்கு இன்பிட்வீன்ல இந்த நம்பர் இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ -3 இது வந்து 2வது பார்ட்டிஷன் 2 divided by 3. மொத்தம் இது 3ஆ பிரிச்சிருக்கோம். சோ இதுல 2வது கால்ல இது நிக்குது. சோ 2/3. அப்ப இது என்ன பண்ணலாம், 3 3s are 9, 9 plus 2 11. இது கலப்பு பின்னமா மிக்சட் ஃபிராக்ஷனா இருக்கிறத நீங்க ஃபிராக்ஷனா ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்துறீங்க. -11 divided by 3. சோ -11 divided by 3ங்கிறது தான் உங்களுக்கு தேவையான நம்பர். 3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா. அப்படியே சைமல்டேனியஸா புக்கையும் பாருங்க, போர்டையும் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் குட்டி குட்டி ஆன்சர்ஸ் தான். ஸோ அதனால நான் உங்களுக்கு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு புக்ல நம்பர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல 2வது 0க்கும் -1க்கும் சென்டர்ல கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு பார்ட்டிஷன்ஸா பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது -1, இது 0, 1 2 3 4 5. இதுல இந்த பார்ட்டிஷன்ல இங்க ஆரோ மார்க் இருக்கு. சரிங்களா. அப்போ
ஜீரோவுக்கும் -1க்கும் இடையில இருக்கிற பகுதியை 5 சமபாகமா பிரிச்சிருக்காங்க. 5 பார்ட்டிஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுல 2வது பார்ட்டிஷனா வந்து உங்களுக்கு இது கொடுத்திருக்காங்க. சோ அப்போ உங்களுக்கு தேவையான நம்பர் -0க்கும் -1க்கும் நடுவுல கொடுத்திருக்காங்க இல்லையா? -2/5. ஏன்னா இங்க வந்து 0ன்னு இருக்கிறதுனால நீங்க கேட்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 3 3/2 4 அப்படின்னு எல்லாம் போட்டீங்க. ஏன் இதுக்கு டைரக்டா போடுறீங்கன்னா 0 அப்படின்னு இருக்கிறதுனால 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ அதை எடுத்துக்க மாட்டோம். செகண்ட் பார்ட்டிஷன் 5 பிரிச்சிருக்காங்க. -2/5. இப்ப இங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போட்டது கரெக்டான உங்களுக்கு வகுத்து பாத்தீங்கன்னா இங்க 2ன்னு இருக்கு. 5 வந்து 2ல போகாது. அப்போ 0 போட்டுப்பீங்க. மைனஸ மறந்துடாதீங்க. 0 போட்டுப்பீங்க. அப்ப இங்க 20ன்னு ஆகும். 5 5 5 20. -0.4 அப்படிங்கிறது வந்து 0க்கும் -1க்கும் நடுவுல தான் இருக்குமா? சோ அப்ப நீங்க போட்ட ஆன்சர் கரெக்டா? இப்படி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 3வது சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? 1க்கும் 2க்கும் நடுவுல ஒரு ஆரோ மார்க் கொடுத்து வச்சிருக்காங்க. 1 2 3 4 இல்ல 4வதுல உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. 1க்கும் 2க்கும் நடுவுல 4 சமபாகமா பிரிச்சிருக்காங்க. 1 இது 3வது பார்ட்டிஷன் 3/4. அதாவது 1ங்கிறது இங்க இருக்கிற நம்பர். இத வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. இது இங்க வரதை விட்டுடுங்க. 1 2 3 4 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுல 1 2 3 தேர்ட் பார்ட்ல இது இங்க நிக்கிறது. ஓகேங்களா? அப்போ 4 1s are 4. 4 + 3 7. 7/4. உங்களுக்கு இப்ப டவுட் இருந்ததுன்னா 7 4ஆல வகுத்து பாத்தீங்கன்னா 4 4 பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். 7 4 28 பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ வந்து 4 4 16 ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ 1.7, அதாவது 1ல இருந்து 2க்குள்ள லாஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து நிக்கிறோம். அப்ப வந்து 1.7 இந்த இடத்துல அப்ராக்சிமேட்லி கரெக்டா வரும். ஸோ அப்ப நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட். இப்படி கிராஸ் செக்கும் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஃபிராக்ஷன் கரெக்டா வாங்குறது உங்களுக்கு அப்ப தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது 4வது கேள்வி. The points S, Y, N, C, R, A, T, I, and O on the number line are such that Cn is equal to Ny is equal to Ys and Ra equal to At equal to Ti equal to Io. Find the rational number represented by the letter Y, N, A, T, and I. தமிழ்லையும் ரீட் பண்ணிடுறேன் கொஸ்டின். ஓர் எண்கோட்டின் மீது SYNCRATI மற்றும் O ஆகிய புள்ளிகள் Cn is equal to Ny is equal to Ys மற்றும் Ra equal to At equal to Ti equal to Io என்றுள்ளவாறு இருக்கின்றன. YNAT மற்றும் I ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்பெறும் விகிதமுறு எண்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் லைன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் லைனை புக்ல இருக்கிறதையே பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு புதுசா வந்து நம்பர் லைன் போடல. சரிங்களா? அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க? இதுக்குதான் கேட்டிருக்காங்க. போர்டை பார்த்துக்கோங்க. சைமல்டேனியஸா போர்ட்ல தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்றேன். போர்டை கான்செப்ட் NATக்கு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ உங்க புக்ல இந்த நம்பர் லைன் கொடுத்திருந்தாங்க. -4 -3 -2 -1
0 1 2 3 4. இதுல இந்த இடத்துல S Y N C R A T I O. Y is equal to Y இங்க இருக்கு சரிங்களா, -2 பிளஸ் 1/3. ஏன்னா முன்னோக்கி போகுது. இது 3 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு 1/3. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3 6 -6 + 1 ÷ 3 -5/3 அப்படிங்கிறது தான் y உடைய ஆன்சர். n வந்து எங்க இருக்கு, அதுக்கு முன்னாடி. ஸோ yக்கு வந்து -5/3 + 1/3 போட்டுக்கோங்க. -5/3 + 1/3 என்னக்கு, ஏன்னா n வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு, 3 இதுவா பகுதியா பிரிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு. ஸோ அப்போ -4 ஏன்னா உங்களுக்கு கலப்பு பின்னமா எழுதாம இதுல இருந்து ஒன்ன வந்து ஆட் பண்ணிட்டோம்னா முன்னாடி இருக்கிற நம்பர். ஸோ -4/3. ஓகேங்களா. இப்போ அவங்களே புக்ல கொடுத்துருக்காங்க, RA = AT = TI = IO. RA AT TI IO = 1/4 A. ஓகேங்களா. சோ அப்ப A = A உடைய வேல்யூ வந்து 2 + 1/4. அப்போ 2 கூட்டல் 1 டிவைடட் பை இது 4 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. 1/4 அப்படிங்கும் போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 8 + 1/4 = 9/4. அடுத்தது T வந்து இந்த 9/4 கூட திருப்பி அடுத்தது ஒரு 1/4 ஆட் பண்ணுங்க, 10/4 அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறம் I = இந்த 10/4 கூட ஒரு 1/4 ஆட் பண்ணுங்க, 11/4. ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முன்னாடி இருக்கிறதா இருந்தாலும் சரி பின்னாடி இருக்கிறதா இருந்தாலும் சரி ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா. சோ அடுத்தது 5வது கேள்வி. கூட கூட காப்பி பண்ணிக்கோங்க. சோ காப்பி பண்றதுக்காக டைம் வேஸ்ட் ஆகாது. 5வது கொஸ்டின், என்கோடு வரைய சொல்லியிருக்காங்க. நம்பர் லைன்ஸ் வந்து வரைஞ்சு ரேஷனல் நம்பர்ஸ மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு எண்கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறு எண்களை குறிக்கவும். நம்பர் லைன், draw a number line and represent the following rational numbers on it அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. நான் அதுல 1 வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றேன், மீதி 3 நீங்க வீட்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து அடுத்த கிளாஸ்ல தெரியலைன்னா எனக்கு டவுட் கேளுங்க. ஏன்னா நீங்களா ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இல்ல அப்படின்னா எல்லாமே வந்து காப்பி பேஸ்ட்லயே போயிட்டு இருக்கும் உங்களுடைய ஒர்க் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 9/4. 1 கொடுத்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். 9/4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9/4 வந்து ஃபர்ஸ்ட் எந்த 2 நம்பருக்கு நடுவுல வரும் டிவைட் பண்ணிக்கோங்க. 4 4 4 2 8 புள்ளி வச்சுக்கோங்க. பேலன்ஸ் வந்து 1 இருக்கும், சைபர் போடுவீங்க. அப்ப 2 5 10 அப்படின்னு ஆகும். ஸோ 2 சாரி 4 2 8 2.2. ஓகேவா. ஸோ அப்ப 2க்கும் 3க்கும் நடுவுல தான் இருக்கும். அப்ப இதை என்ன பண்ணலாம், 2 2 சாரி 4 4 4 2 8. ஓகே. பேலன்ஸ் வந்து 1 இருக்கு, டிவைடட் பை 4 2/4 அப்படின்னு இருக்கு. நீங்க வகுத்தீங்கன்னா 2.2 சம்திங் வரும். நீங்க இதை வந்து ஸ்பிளிட் பண்ணும்போது 9/4 அப்படிங்கிறத 4 1s are 4, 4 2s are 8, பேலன்ஸ் 1. அப்போ 2 டைம்ஸ் அப்புறம் ஒரு 1/4 1/4 வந்து பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அப்போ இது எப்படி என்கோடு வரையணும் அப்படின்னா, உங்களுக்கு இது பாசிட்டிவ் வேல்யூ தான், நெகட்டிவ் கிடையாது. ஸோ நெகட்டிவ்ல -3 -2 -1 0 1
2, 2க்கும் 3க்கும் நடுவுல தான் 2.25. சரிங்களா? இப்போ இத வந்து 2 1/4 அப்படின்னா நீங்க 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்கணும். 1 2 3 4, இது 3. சரிங்களா? இப்போ இப்படி போகும்போது பிளஸ்ல போகும்போது ஃபர்ஸ்ட் 1/4 அப்படிங்கிறது வந்து 2 1/4 அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். இதோடைய எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னா 9/4. நீங்க சிம்பிளிஃபை பண்ணி தான் அது வந்து 2 1/4ன்னு கண்டுபிடிச்சீங்க. ஃபர்ஸ்ட் அது ரெண்டுக்கு நடுவுல எப்படி வரும்னு பார்க்கணும், எவ்வளவு குவாட்ரண்டா பிரிக்கணும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்பர் லைன்ல மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல மீதி இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. இதை நீங்க அடுத்த கிளாஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு புரியலைன்னா வந்து கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 6வது கொஸ்டின் இப்ப நம்ம போலாம். பின்வரும் விகிதமுறு எண்களின் தசம வடிவத்தை எழுதவும். Write the decimal form of the following rational number. இங்கேயும் வந்து 1/11, 13/11, -18/7. அதாவது ஒரு ஃபார்ம் இதுலயும் சொல்லித்தரேன். அப்புறம் இந்த மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கிறதும் ஒண்ணு சொல்லித்தரேன். பேலன்ஸ் இருக்கிறது நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அப்பதான் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தாலோ இல்ல புரியாம இருந்தாலோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்க முடியும். டவுட்ஸ் வந்து கேளுங்க, கேட்காம இருக்காதீங்க. ஏன்னா மேக்ஸ் அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. 6வதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1/11. ஸோ இப்போ தசம இருக்காங்க. 1 வந்து 11ஆல வகுக்க முடியுமா? 1 வந்து இது ஆகுமா? ஆகாது. இப்ப இங்க 0 போட்டு டாட் வைங்க. அதுக்கு ஒரு சைஃபர் சேர்த்துங்க. ஸோ அப்பயும் திருப்பி என்னாச்சு? பத்தல, நமக்கு 10, இங்க 11 பத்தல. திருப்பியும் அடுத்த ஒரு சைஃபர் போட்டாதான் இங்க வரும். அப்ப இங்கேயும் ஒரு சைஃபர் போடணும். 0.0. இப்போ 11 9 99. திருப்பி என்னாச்சு? பேலன்ஸ் 1. அப்ப திருப்பி என்ன பண்ணுவீங்க? இங்க 0 போடணும், இங்கேயும் 0 போடணும், இங்க இன்னொரு 0 போடணும். அதுக்கு நீங்க இன்னொரு 0 அங்க போட வேண்டாம். 9 99 பேலன்ஸ் 1. இங்க 9 11 9 99 and so on. 1 1 1 ரிப்பீட்டே ஆயிட்டு இருந்ததுன்னா and so on அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டாட் வச்சுக்கலாம். ஸோ அப்ப 1/11 உடைய வேல்யூ 0.0909. ஓகே. ஸோ அடுத்தது இது பண்ணுங்க. இதுல வந்து இன்னும் 2வது ஈஸியா நீங்க பண்ணிடலாம். 3வது கொஞ்சம் வந்து பெரிய நம்பரா போகும். நான் அதை உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். எது டிஃபிகல்ட்டா இருக்குமோ அதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். செகண்ட் கொஸ்டின் பா, சாரி தேர்ட். -18/7. ஸோ 18 7. இங்க வந்து மைனஸ் தான் மறந்துடாதீங்க ஃபைனல் ஆன்சர்ல. சரிங்களா? மைனஸை மட்டும் மறந்து விட்டுடாதீங்க, இங்க முன்னாடி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ 7 2 14 பேலன்ஸ் 4. இங்க புள்ளி வச்சுக்கோங்க, இங்க ஒரு சைபர் போட்டுக்கோங்க. ஏன்னா 4 வந்து 7 விட சின்ன நம்பர், அதனால இங்க புள்ளி வச்சு இங்க சைபர் போட்டீங்க. ஸோ அடுத்தது 7 5 35. 7 5 35 பேலன்ஸ் 5. இப்ப இங்க பக்கத்துல சைபர் போட்டுக்கோங்க. 7 7 49 பேலன்ஸ் 1. திருப்பியும் பக்கத்துல சைபர் போடுங்க. 7 1 7 பேலன்ஸ் 3. சைபர் போட்டுக்கீங்க. 7 4 28 பேலன்ஸ் 2. இப்ப பாத்தீங்கன்னா 4 5 1 3 2. இது ஏதோ ஒரு நம்பர்ல நமக்கு நிக்கவே இல்லை பாருங்க. 2 7 2 14. இப்ப அடுத்தது பாருங்க 6. நான் இதோட கண்டினியூட்டி இங்க போடுறேன். சரிங்களா? 6 பக்கத்துல சைபர் போட்டுக்கிறேன் நானு. 8 7. இங்க வந்து 8 8 7 56 பேலன்ஸ் 4. இப்ப 4ங்கும் போது திருப்பி இதே ரிப்பீட் ஆகும். 4 அப்புறம் 35 போடுவோம்.
இதே ரிப்பீட் ஆகும். ஸோ 8 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகும்? இங்க 4க்கு என்ன போட்டோம்? 5 7 1 4 2 8. இந்த 5 7 1 4 2 8 5 7 1 4 2 8 கண்டினியூ ஆகுமே தவிர இது உங்களுக்கு ஒரு முடிவு கிடையாது இந்த நம்பருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேயும் அண்ட் ஸோ ஆன் அப்படி டாட் வச்சுக்கணும். 18 divided by 7 is equal to minus 2.571428 571428 and so on அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இது ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுல இன்னொரு சம் போடுறேன், உங்களுக்கு 0 வர மாதிரி ஒண்ணு காட்டுறேன். அப்ப உங்களுக்கு புரியும். இது அப்படியே நார்மல் டிவிஷன் தான், வகுத்தல் பண்ணிட்டே வரீங்க, அவ்வளவுதான். 4ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வர வகுத்தல் தான் இது. இதுல வந்து 4வது சப்டிவிஷன் 1 2 divided by 5. இத வந்து நார்மல் ஃபார்ம் 5 1 5 5 + 2 7 7 divided by 5ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மாத்தி எழுதிக்கோங்க. 5 1 5 பேலன்ஸ் 2 2 வந்து 5 விட சின்ன நம்பர். ஸோ இங்க டாட் வச்சுக்கோங்க, இங்க 0 போட்டுக்கோங்க. I 4 20. இப்ப 0 ஆயிடுச்சா? ஸோ 1 into 2 divided by 5 is equal to 1.4. அவ்வளவுதான். ஸோ லாஸ்டா இதுல இன்னும் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம் இந்த கிளாஸ்ல. இதே 6th சம்லயே 5th சப்டிவிஷன் -3 into 1/2. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3 2 6 6 + 1 7 -7 divided by 2. இதை வகுக்கிறோம். 7 2. ஓகே, மைனஸை மறந்துடாதீங்க. 2 3 6 பேலன்ஸ் 1 2 வந்து 1 விட சின்னது, அதனால இங்க டாட் வச்சுட்டேன், சைஃபர் போட்டேன். 5 டைம்ஸ் வந்து 10 0. ஸோ -3 into 1/2 is equal to -3.5. அவ்வளவுதான். இதுல எல்லா சமயம் ஒரு சம்ம தவிர மீதி எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். 6 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல 7 8 9 10 பார்த்தோம்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இன்னைக்கு நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. பிகாஸ் ஒவ்வொரு டாபிக்கா உங்களுக்கு வந்து ஸ்லோவா போகும்போது தான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த லெசனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து வரும் 9th and 10th லாங் டிவிஷன் மெத்தட்ல வரும். ஸோ அதனால இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு வரும். இந்த வகுத்தல் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டிவிஷன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் வந்து நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. செகண்ட் கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன டவுட்னாலும் கேட்கலாம். அந்த நம்பர் லைன் மேப் பண்றது. ஸோ எதுவும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.